எது எதுக்கெல்லாம் அவார்டு கொடுக்கறதுன்னு இல்லையா, இப்படி எல்லாமா ஊர்ல மோசடி பெரு வழிகள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சமூகத்துல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தினா, நாட்டுக்காக உழைச்சா, கலைத்துறையில சாதிச்சா, அருமையான புரட்சிக்கு வித்திட்டான்னு பார்த்து பார்த்து தரதுக்கு பேரு தான் அவார்டு. ஆனா கண்டதுக்கெல்லாம் அவார்டு கொடுத்து இப்ப வசமா மாட்டிருக்கு ஒரு கும்பல். கள்ளக்குறிச்சியில கல்லை அவார்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு இன்ஸ்டா அக்கவுண்ட் உலவிக்கிட்டு இருக்கு. லோக்கல்ல இந்த அக்கவுண்ட் ரொம்பவே ஃபேமஸ். அதுக்கு காரணம் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டவங்களுக்கெல்லாம் இவங்க அவார்டு கொடுத்தது தான். அரைகுறை ஆடையோட டான்ஸ் ஆடுறவங்க, முகம் சுளிக்கிற மாதிரியான வசனங்களை பேசுறவங்க, தீய பழக்க வழக்கங்களை என்கரேஜ் பண்றவங்கன்னு தராதரம் இல்லாம போஸ்ட் போட்டவங்களெல்லாம் ஒன்னா உட்கார வச்சு அவார்டு தந்திருக்காங்க. இப்படி எல்லாத்துக்கும் அவார்டு தர இந்த கும்பலோட நோக்கம் என்ன? யார் இவங்க? அங்கீகரிக்கப்பட்ட அவார்டா? அனுமதி கொடுத்தது யாருன்னு அடுக்கடுக்கா பப்ளிக் கேள்வி எழுப்பினாங்க. இதுக்கப்புறம் என்கொயரியை தொடங்கின கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீஸ் கல்லை அவார்ட்ஸ் பேர்ல இன்ஸ்டா நடத்திக்கிட்டு வந்த ஓம்ராஜ், பிரசாந்த்னு 2 பேரை தற்போதைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற 171 பேருக்கு அரசு கிட்ட இருந்து எந்த பெர்மிஷனும் இல்லாமல் இவங்க அவார்டு கொடுத்துருக்கிறது தெரிய வந்திருக்கு. தலைமறைவாக இருக்கிற கல்லை அவார்ட்ஸோட இன்னொரு நிர்வாகி பொன்னி வளவனுக்கும் போலீஸ் இப்போ வலை வீசி இருக்கு. இதென்ன பிரமாதம், ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குன்ற மாதிரி அங்கீகரிக்கப்படாத அவார்டு ஃபங்க்ஷனுக்கு இடம் கொடுத்த ஸ்கூல் நிர்வாகம் மேலேயும் இப்போ கேஸ் போட்டிருக்கு போலீஸ். அவார்டு வாங்கினாதான் பெரிய ஆள் இல்லை, அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்தும் பெரிய ஆளா பேர் எடுக்கலான்ற இந்த வருத்தப்படாத வாலிபர்களோட சிந்தனை போலீஸையே கொஞ்சம் மிரளதான் வச்சிருக்கு.